இப்போ வந்து திஸ் இஸ் த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். இது மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த திங் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னா, மைசெல்ஃப் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேரிங் ஆஸ்பிரண்ட்க்கு வந்து ஒரு பெட்டரான லைஃப் கிடைக்கிறதுக்காக ஸோ ஐ டிவோட்டட் மை லைஃப் டைம். ஸோ கொஞ்சம் என்னோட நேரத்தை வந்து பசங்களுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வந்து கற்றுத்தரதுக்காக இந்த செஷன். சரியா? ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து யூ ஆர் ரியலி லக்கி டு கெட் அன் ஃபேக்கல்ட்டி லைக் திஸ். ஸோ என்னன்னா, உங்களுக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த செஷன் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்கள வச்சுட்டு ஐஸ்வர்யா லட்சுமி வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சி இஸ் த ஒன் ஆஃப் த ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் கேட் ஃபிசிக்ஸ். ஸோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்க. எல்லாமே கேமரா ஆன் பண்ணிக்கலாம், ஒன்றும் இது கிடையாது. கேமரா ஆன் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா தான் இன்ட்ராக்ஷன் கரெக்டாக இருக்கும். அப்போதான் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க முடியுமோ அது தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி, இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். Good afternoon, sir. I am Aishwarya Lakshmi, preparing for GATE Physics, sir. Yes, she is preparing for GATE Physics. அருண் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. அன்மியூட் பண்ணுங்க. Good morning, sir. I am Arun. Yes, preparing for technical exams like TRB, TNEB and other PSU exams. Okay. Arun வந்து என்ன டிபார்ட்மெண்ட்? Sir, BE Mechanical Engineer, completed in year 2018. Okay, Arun வந்து 2018 ல completed. ஐஸ்வர்யா லட்சுமி எந்த இயர் completed? 2018. Very good. So same batch. Preetha, unmute yourself and introduce yourself. Preetha. Suganya Karthikeyan, switch on your video and unmute yourself and introduce yourself and which exam you are preparing. Sir, good afternoon, sir. Good afternoon. Sir, am I audible? Audible. Sir, I am preparing for TNEBA 2018 passed out, sir. Okay, எந்த காலேஜ்ல? Knowledge Institute of Technology, Salem, sir. Okay, என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க? Sir, TNEBA, sir. Okay, இப்போ இது என்னன்னா, it is a group we are going to interact. So எல்லாரும் வந்து நீங்க உங்களோட வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு அப்பதான் இன்னொருத்தர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட இது பண்ண முடியும். ஐஸ்வர்யா லட்சுமி going to explain how to take notes from the question அப்படின்றத வந்து ஐஸ்வர்யா லட்சுமிக்கு வந்து இது பண்ண போறோம். நெக்ஸ்ட் பிரீதா அண்ட் தரணி, இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப். பிரீதா அண்ட் தரணி. பிரீதா வந்து லெஃப்ட் அவுட் ஆயாச்சு. தரணி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. அன்மியூட் யுவர் மைக். Hello, sir. Dharani, introduce yourself. நான் EC 2018 passed out, sir. Okay, EC 2018 passed out. எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க? TNEB AE and TRB Politics. Okay, very good. Preetha. Preetha audio connect ஆகல Preetha. சரி, ஓகே, don't waste the time. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி நான் வந்து ஆப்ஷன் அந்த செட்டிங் மாத்துறேன். நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட இதுவை ஷேர் பண்ணலாம். Visible, sir? Visible, ma, Aishwarya. So you can read the question.
டாபிக் வந்து கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் சார். ஓகே. So first question, current carrier in conductors. சோ 4 ஆப்ஷன் வந்து அருண் வாசிங்க பாப்போம். சார் ஸ்கிரீன் தெரியுதா? screen தெரியுது. Current carrier in conductors is option A electron, option B proton, option C neutron, option D positron. positron. ஓகே. பிரீதா வந்து ஸ்கிரீன் தெரியுதா? ஆன்சரும் எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க பாப்போம். இல்ல ஸ்கிரீன் தெரியலையா? சார் எனக்கு ஸ்கிரீன் தெரியல. black tab. எஸ், நெட் ஸ்லோவா இருந்தா அப்படி தெரியும். ஒண்ணும் இது கிடையாது. ஓகே. இது ஐஸ்வர்யாவே சொல்லுங்க பாப்போம். எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஆன்சர். Answer is option A electron. Explanation is conductor have lots of free electrons that can carry electric potential differences applied across them. Okay. Protons are positively charged. Neutrons are electrically neutral. They don't carry. ஓகே. இப்ப இதுதான் क्वेश्चन. இப்ப கரண்ட் கேரிங் தி கண்டக்டர் வந்து ஆன்சர் வந்து எலக்ட்ரான் அப்படின்றது ஆன்சர். இப்போ வந்து இத வந்து நம்ம எப்படி நோட்ஸா எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா கரண்ட் கேரியர் இன் கண்டக்டர் ஐஃபன் எலக்ட்ரான் அப்படி எடுக்கணும். சரியா? புரிஞ்சுதா? அதுதான் வந்து யூ ஷுட் மேக் a notes in a such a way மைக்ரோ லேர்னிங் மாதிரி எடுக்கணும். எப்பவுமே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பக்கமா நோட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் ரிவிஷன் பண்ண முடியாது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 200 பக்கம்லாம் இருந்தா நம்மளால ரிவிஷன் பண்ண முடியாது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பேஜஸ் இருக்கலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் ஐஸ்வர்யா. So 3 of ஒவ்வொரு இதுலயும் 3 குரூப்ஸா கொடுத்திருக்காங்க சார். ஆமா, ஓகே. சோ இதுல எது இன்சுலேட்டர்னு கேக்குறாங்க. அருண் ஆன்சர் சொல்லுங்க. அருண் வந்து 4 ஆப்ஷன் வாசிங்க. Option A silver, copper and gold. Option B paper, glass, cotton. Option C human body, wood, iron. Option D glass, copper, paper. சோ என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க ஐஸ்வர்யா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி பேப்பர், கிளாஸ், காட்டன் அப்படி கொடுத்திருக்காங்க. சரியா? பேப்பர், கிளாஸ், காட்டன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இதுல என்னன்னா சில்வர், காப்பர், கோல்ட பத்தி தெரியும். அது வந்து கண்டக்டர் அப்படின்றோம். சோ அது பார்த்தனா அது the rest option contain only the one conducting material. iron வந்து conducting material. அப்புறம் இதுல வந்து காப்பர் வந்து conducting material. சோ வந்து ஒரு ஆப்ஷன் மாத்தி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இப்போ வந்து நம்ம என்னன்னா இன்சுலேட்டர் அப்படின்னு போட்டுட்டு ஐஃபன் என்னென்ன பண்ணணும்? என்னென்ன பண்ணணும்? பேப்பர், கிளாஸ், காட்டன். சோ அப்படி போடணும். பேப்பர், கிளாஸ், காட்டன் அப்படின்னு போடணும். போட்டுட்டு அது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் இதுல? Do not conduct electricity. இப்ப என்னன்னா அது இல்லாம ஹியூமன் பாடி கண்டக்ட் பண்ணுமா? பேப்பர், கிளாஸ் வந்து இதுல இருக்கு. ஹியூமன் பாடி கண்டக்ட், wood கண்டக்ட் பண்ணுமா? கண்டக்ட் பண்ண இன்சுலேட்டர். சோ wood இன்சுலேட்டர். சோ அப்ப அத தான் நோட் பண்ணிட்டு அது நோட்ஸா மாத்தணும். இப்போ இது क्वेश्चंस பார்த்துட்டு क्वेश्चंस நோட்ஸா மாத்தணும். क्वेश्चंस நோட்ஸா மாத்தும் போது A4 ஷீட்ல வந்து நீங்க எப்படி நோட்ஸா மாத்தணும்ன்றது நான் சொல்றேன், காட்டுறேன் உங்களுக்கு. தேர்ட் क्वेश्चन வாசிங்க ஐஸ்வர்யா. The band gap between the valence and conduction band measure of. So band gap valence conduction band க்கு இருக்குது. இது நம்ம மெஷர் பண்ணலாம். அது எதை பொறுத்தனதுன்னு கேட்டிருக்காங்க சார். ஆமா. இப்போ as a இன்ஜினியரா வந்து எதா இருந்தாலும் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணாதான் நம்ம இன்ஜினியர். இப்போ வந்து பேண்ட் கேப் வந்து எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. பேண்ட் கேப் வந்து எதை மெஷர் பண்ணும்? ஒரு பேண்ட் கேப் சின்னதா இருக்கு, சின்ன பேண்ட் கேப், பெரிய பேண்ட் கேப். இந்த பேண்ட் கேப் வந்து எதை மெஷர் பண்ணுது அப்படின்றது கேக்குறாங்க. பேண்ட் கேப் வந்து எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. சோ பேண்ட் கேப் எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா கண்டக்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல். சரியா? பேண்ட் கேப் அப்படின்னு போட்டு ஐஃபன் measure of the conductivity of material அப்படி போடணும். சரியா? சோ அதுதான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ அப்படி போட்டீங்கன்னா வந்து it will be good.
சரி ஓகே. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th क्वेश्चन வாசிச்சுங்க. Electricity experiment can be performed properly in any season. This statement is true or false? The static electricity experiment can be performed. Rainy seasonல வந்து ஏர் ஹியூமிடா இருக்கும்ன்றாங்க. ஹியூமிட் ஏர் வந்து குட் கண்டக்டரா இருக்கும். So they can carry static charge. So a body cannot hold its charge for a long in humid condition அப்படினு சொல்றாங்க. So வந்து இந்த ஸ்டேட்மென்ட் இஸ் ஃபால்ஸ். எனி சீசன்ல பர்టిక్యులர் சீசன் தான் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். So ஹியூமிட் சீசன்ல வந்து நம்மளால ரொம்ப நேரத்துக்கு இது பண்ணிருக்க முடியாது. 5th question. The rings of an airplane is a perfect insulator, slightly conducting, can be an insulator or conducting semiconductor. இப்ப நம்ம ஏரோப்ளேன் பார்த்திருப்போம். ஏரோப்ளேன்ல வந்து சக்கரம் இருக்கும். சக்கரம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது வந்து ஸ்லைட்லி கண்டக்டிங் இஸ் தி ஆன்சர் இல்லையா? ஸ்லைட்லி கண்டக்டிங் இஸ் தி ஆன்சர். அது எதனால காரணம்னு பார்த்தீங்கன்னா due to high friction during takeoff a huge amount of charge is produced on the rubber wheel of the plane. This charge must be sent on the ground. So அது கிரவுண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா வந்து ஸ்லைட்லி கண்டக்டிங்கா இருந்தா மட்டும்தான் பாசிபிலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்லைட்லி கண்டக்டிங்கா இருந்தா மட்டும்தான் பாசிபிலிட்டி. ஸோ அப்படிதான் வந்து நம்ம இது பண்ண முடியும். இல்லாட்டி ஆக்சிடென்ட் ஆயிடும். இப்போ அது வந்து கண்டக்டிங்கா இல்லாம இன்சுலேட்டரா இருந்ததுன்னா நிறைய ஃபிரிக்ஷன் இதுவாகி நிறைய சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகி ஆக்சிடென்ட் இட் வில் மே காஸ் த ஸ்பார்க் அண்ட் காஸ் த ஆக்சிடென்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஐஸ்வர்யா. According to band theory, what are the nature of the valence band and conduction band in conductors? Conductors கூட band diagram conduction ஆமா, இப்போ வந்து கண்டக்ஷன் பேண்ட் வேலன்ஸ் பேண்ட் வந்து இது பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படி கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து ரெண்டு மெர்ஜ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து எனர்ஜி இருக்கு சார். கேப் இருக்கு. அப்புறம் எலக்ட்ரான் வோல்ட் கேப் இருக்கு. அடுத்த ஆப்ஷன் சி வந்து கேப் அதிகமா கொடுத்திருக்காங்க. கேப் சார். எஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிடுச்சு. வந்து heaven depends on the temperature. ஆன்சர் வந்து ஏ ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா கண்டக்டர்ஸ் ஹேவ் ஓவர்லாப்பிங் எனர்ஜி பேண்டா இருந்தாதான் கண்டக்டர். இன்சுலேட்டர்னா ஹியூஜ் எனர்ஜி பேண்ட் கேப் இருக்கும். செமி கண்டக்டர்னா ஸ்மால் எனர்ஜி பேண்ட் கேப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். நெக்ஸ்ட் 7th क्वेश्चन. 7th question. Insulation breakdown may occur at high temperature depends on pressure. ஓகே, இது வந்து இன்சுலேஷன் பிரேக் டவுன் எப்ப நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து ஹை டெம்பரேச்சர் தான் நடக்கும். ஸோ ஏன்னா வந்து அப்பதான் எக்ஸைட் ஆகும். எலக்ட்ரான் வந்து எப்போ எக்ஸைட் ஆகும்னா ஹை டெம்பரேச்சர் தான் எக்ஸைட் ஆகும். டெம்பரேச்சர் அதிக டெம்பரேச்சர்னாலே வந்து இட் இஸ் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ வந்து ஹை டெம்பரேச்சர்ல தான் வந்து எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கும். அப்பதான் பிரேக் டவுன் நடக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த எலக்ட்ரான் கேன் லார்ஜ் எனர்ஜி பேண்ட் கேப் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இன்சுலேட்டர்ல. அதனால லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிராவல் கண்டக்ஷன் பேண்ட் தி ஆக்ட் அஸ் ஏ கண்டக்டர். இன்சுலேஷன் பிரேக் டவுன் வந்து அக்கர் ஆயிடும். ஹை டெம்பரேச்சர் இன்சுலேட்டரா இருந்தாலுமே ஹை டெம்பரேச்சர் இது பண்ணும்போது அதுல இன்சுலேஷன் பிரேக் டவுன் அப்படின்றது அதிகம். சரி, நெக்ஸ்ட். Superconductors have almost zero resistivity, very high resistivity, temperature dependent, moderate value of resistance. ஸோ வந்து சூப்பர் கண்டக்டர்னா ஜீரோ ரெசிஸ்டிவிட்டி தான். செமி கண்டக்டர் வந்து வித் ஆல்மோஸ்ட் ஜீரோ ரெசிஸ்டிவிட்டி, வெரி லோ டெம்பரேச்சர் -270°C. ஸோ அதுதான் செமி கண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி. இங்க சூப்பர் கண்டக்டர் பத்தி கேட்டிருக்காங்க. சூப்பர் கண்டக்டர்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் ஐஸ்வர்யா. இதுல வந்து அந்த செக்ஷன் அவ்வளவுதான் 8 கொஸ்டின் தானா? சரி, ஓகே. இது இப்ப இந்த கொஸ்டின் மட்டும் போதும். இப்ப இது மட்டும் நோட்ஸ் இது பண்ணுவோம். இப்ப நீ ஸ்டாப் ஷேர் கொடுத்துருங்க. சோ இப்ப யாருக்கு என்ன புரிஞ்சது? அருண்
சார் என்ன புரிஞ்சது அருணுக்கு? சார் சப்ஜெக்ட் வைஸ் கேக்குறீங்களா சார் இல்ல நோட்ஸ்? இல்ல இப்ப எடுத்ததுல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சது? சோ இந்த ஒரு செஷனை இது பண்ணல, இது கேமரா ஆன் பண்ணீங்க அருண், சொல்லுங்க என்ன புரிஞ்சது? அதான் சார் கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும் சார். அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கும் எடுக்கணும், ரிலேட்டட் இல்லாம இன்டர்லிங்க்டான கொஸ்டின்ஸுக்கும் சேர்த்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும்னு. இப்ப என்னன்னா நீ இது கொஸ்டினா பார்த்தனா உனக்கு கொஸ்டின் வந்து ஒரு 10,000 கொஸ்டின்ஸ் வரும் சரியா? கொஸ்டினா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாடத்தையும் பிரீதா என்ன டிபார்ட்மெண்ட்? பிரீதா கேக்குதுங்களா? என்ன டிபார்ட்மெண்ட்? சுகன்யா என்ன டிபார்ட்மெண்ட்? சார் ட்ரிபிள் இ சார். ட்ரிபிள் இ. தரணி என்ன டிபார்ட்மெண்ட்? சார் ஈசி சார். சோ வந்து இப்போ எல்லாம் அசம்பிள் ஆயிருக்கீங்க. இப்ப நம்ம இது பேர் என்னன்னா எப்பவுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் தெரிஞ்சீங்க, நீங்க ஒரு 10,000 கேள்வியாச்சும் படிச்சாதான் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடியும். 10,000 கேள்வி வந்து தூக்கத்தை எழுப்பி கேட்டா கூட சொல்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்களால அச்சீவ் பண்ண முடியும் சரியா? அப்ப நம்ம 100 நாள்ல 10,000 கேள்வி முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை கேள்வி படிக்கணும் அருண்? சார் ஒரு நாளைக்கு மினிமம் 100 क्वेश्चंस அது படிக்கணும். மினிமம் இல்ல, எக்ஸாக்ட்டா 100 படிக்கணும். ஒன்னு குறைச்சா கூட அவ்வளவுதான் 101 நாள் சரியா? ஆமா சார். 10,000 கேள்வி படிக்கணும்னா 10,000 கேள்வி படிக்கிறதுக்கு நீங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னா 100 நாளைக்கு 100 கொஸ்டின் படிச்சீங்கன்னா தான் 10,000 கேள்வி படிக்க முடியும். சோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு வச்சுக்கீங்க. சோ அதை வந்து எராடிகேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஷுட் மேக் ஏ ஸ்ட்ரக்சர்டு நோட்ஸ். அதுதான் வந்து நம்ம உங்களுக்கு இந்த செஷன்ல வந்து சொல்லித்தர இது பண்ணது ஆசைப்பட்டது அதுதான். இப்போ அதுக்கு வந்து ஐஸ்வர்யா லட்சுமி she is preparing for physics gate, the TRB அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிசிக்ஸ் இட் இஸ் காமன் ஃபார் இன்ஜினியர்ஸ். எப்பவுமே இன்ஜினியர்ஸ்னா என்ன அர்த்தம்? இன்ஜினியரிங் எங்கிருந்து தொடங்கப்பட்டது? பிசிக்ஸ்ல இருந்து தான் தொடங்கப்பட்டதுதான் இன்ஜினியரிங். பிசிக்ஸ்ல இருந்து துண்டு போட்டு தனி கொடுத்துணும் வந்ததுதான் என்னது இன்ஜினியரிங் அப்படின்னு தெரிஞ்சீங்க. சோ இதுல வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணும். இப்ப எல்லாருமே ப்ரிப்பரேஷன் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வில்லிங்கா தான் இருக்காங்க. இப்ப பிரீதா வந்து இதுக்கு முன்னாடி எங்காச்சும் கோச்சிங் போயிருக்கீங்களா? என்ன எந்த இயர்ல முடிச்சீங்க? எப்படி கோச்சிங் போனீங்க? என்ன எவால்வ் ஆனீங்க? 2017ல முடிச்சேன் சார். ஓகே. TNEB ஏஐக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 6 months போனேன். ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸாம் வருது அப்ப அருண் வந்து என்ன பண்ணீங்க? அருணோட ஜர்னி எப்படி இருந்தது? சார் நான் 2018ல முடிச்சேன் சார். எந்த காலேஜ்ல முடிச்சீங்க? சேலம் சோனா காலேஜ். சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சேலத்துல வந்து ஒரு ஒன் ஆஃப் ஃபேமஸ் காலேஜ் வந்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. சோ அங்க முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படி உங்க ஜர்னி எப்படி இருந்தது? சார் அப்புறம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வந்து கேட்காக ப்ரிப்பேர் பண்ணேன் சார். ஓகே. செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணீங்களா? இல்ல இன்ஸ்டிடியூட் போய் தான் சார் ப்ரிப்பேர் பண்ணேன், ஹைதராபாத். அப்ப ஹைதராபாத் ஏஎஸ் இன்ஸ்டிடியூட் போய் அவர் ப்ரிப்பேர் பண்ணாரு. ஒரு வருஷம் வந்து அங்க படிச்சாரு. அப்புறம் ஸ்கோர் ஒரு 44 சம்திங் எடுத்தேன் சார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயேவா? ஆமா சார். ஓகே, வெரி குட். அதுக்கு முன்னாடி காலேஜ்ல எழுதி இருக்கேன் சார். ஓகே, அது காலேஜ்ல எழுதினாலும் வித்அவுட் ப்ரிப்பரேஷன்ல படிக்காம போனா என்ன ரிசல்ட் வரும்? படிக்காம போனா என்ன ரிசல்ட் வரும்? இல்ல அப்பே 30 எடுத்து அது செல்ஃப் ப்ரிப்பரேஷன் 30 வந்துச்சு. அப்புறம் ஒரு கோச்சிங் போயிட்டு அப்புறம் 40 எடுத்தீங்க. ஓகே, அடுத்த ஜர்னி 40 எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து 2019 கேட்ல 40 எடுத்தீங்க. 2020 ஆமா சார். அப்ப ஆர்ஆர்பி ஜேஇ எழுதினேன் சார். ஓகே. அது லெவல் 1 லெவல் 2 ரெண்டு எக்ஸாம் இருக்கும். லெவல் 1ல என்ன ஆச்சு? ஆமா சார், லெவல் 1 கிளியர் பண்ணிட்டேன் சார். ஓகே. அப்புறம் மெயின்ஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் சம்திங்ல ஒரு சின்ன மினிமம் டிஃபரன்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. எப்பவுமே தெரிஞ்சீங்க, எப்பவுமே நமக்கு என்ன ஆகும்னா வெற்றி வந்து எப்ப மிஸ் ஆகும்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் மிஸ் ஆகும், ரொம்ப தொலைவுலாம் மிஸ் ஆகாது. ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்டுக்கு வெற்றி வந்து ரொம்ப நேரோ கேப்ல மிஸ் ஆகும்.
அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா ஆஸ்பிரண்ட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இல்ல நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன், எனக்கு ரொம்ப மார்க்ல மிஸ் ஆச்சு அப்படின்னு கிடையாது. இந்த வேர்ல்டு கப்ல வந்து 1 ரன்ல தோப்பாங்க பாத்தியா, இல்ல 5 ரன்ல தோப்பாங்க பாத்தியா, அந்த மாதிரி கடைசி வரைக்கும் வந்துரும், டக்குன்னு விட்டுரும், ஐயோ எல்லாம் விக்கெட் போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஸ்பிரண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல வந்து இது எப்படி எராடிகேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷுட் ஹேவ் எ மென்டார். எல்லாருக்குமே வந்து என்ன இது இருக்குன்னா, ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மட்டும் போனா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கு. ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கூட தேவை கிடையாது. யூ ஷுட் ஹேவ் எ மென்டார். மென்டார்ன்றவர் என்ன ரோல் பிளே பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஷுட் கிவ் யுவர் பிளான் டு த மென்டார். காலையில பொழுது விடிஞ்ச உடனே, உங்களுக்கு பொழுது எத்தனை மணிக்கு விடியுது அருணுக்கு? சார் 5 to 5:30. 5:30க்கு விடியுது. எனக்கு வந்து ஒரு 4:30க்கு விடியும். நான் எப்பவுமே ப்ரிப்பரேஷன் பண்றது வந்து 4:30 அந்த இதுலயே வந்து அப்படியே பிராக்டிஸ் பண்ணுவேன். எனக்கு 4:30க்கு விடியும். ஐஸ்வர்யா லட்சுமிக்கு எத்தனை மணிக்கு விடியுது? 5. சுகன்யா கார்த்திகேயனுக்கு எத்தனை மணிக்கு விடியுது? சார் எனக்கு 6 சார். 6. தரணிக்கு எத்தனை 2.5 மணிக்கு? years பேபி இருக்காங்க சார். ஓகே, வெரி குட். தரணிக்கு எத்தனை மணிக்கு விடியுது? சார் 4 சார். ஓகே, இப்போ எல்லாருக்குமே விடியுதா? விடிஞ்ச உடனே நீங்க மென்டாருக்கு வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். நான் இன்னைக்கு இந்த பிளான் தான் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் ஒரு A4 ஷீட் எடுத்து எழுதிட்டு இதான் பண்ண போறேன் இன்னைக்கு. எப்பவுமே யார் ஒருத்தன் கோலோட இருக்கானோ அவன் தான் குறிப்பிட்ட டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். சரியா? யாரு கோலோட இருக்காமோ அவங்க தான் டைரக்ஷன்ல கரெக்டா இந்த திசையை நோக்கி போகும். இப்ப அருண் எந்த ஊர்ல இருக்கீங்க? சார் திருச்சி சார். இப்ப திருச்சியில இருந்து மெட்ராஸ் சென்னை போனோம் அப்படின்னா எப்படி போவீங்க? சார் திருச்சி விழுப்புரம். பஸ்ல போலாம், இல்ல ட்ரெயின்ல போலாம், இல்ல ஃளைட்ல போலாம். இது எது சீக்கிரமா போனா எதுல போணும்? சார் ட்ரெயின்ல போலாம் சார். ஃளைட்? ஃளைட்டும் போலாம் சார். ஆமா, சீக்கிரமா போறதுக்கு காசு இருந்தா ஃளைட்ல போயிடலாம். சோ இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட் எல்லாருமே என்ன நினைக்கணும் அப்படின்னா, சீக்கிரமா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். சரியா? உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பஸ்ல போலாமா, ட்ரெயின்ல போலாமா, ஃளைட்ல போலாமான்னு சொன்னா எதுல போலாம்? ஃளைட். ஆமா, சீக்கிரமா தான் போகணும். சோ அதனால சீக்கிரமா போறதுக்கு நீங்க ஆசைப்படணும். சோ இட் இஸ் a simple journey. இப்போ வந்து என்னன்னா, காலையில இருந்தவன ஒரு A4 ஷீட் எடுத்துக்கணும், நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். யூ ஷுட் ஹேவ் a பிளான். ஓகேவா? அதுக்கப்புறம் மென்டார்ஷிப்ல முக்கியமானது என்னன்னா, காலையில பொழுது விடிஞ்சோன்னு பிளான் பண்ணிட்டீங்களா? எப்ப பொழுது சாயும், எப்ப தூங்க போவீங்க எல்லாரும்? நைட்டு. ஐஸ்வர்யா லட்சுமி எத்தனை மணிக்கு தூங்க போவீங்க? 9. அருண் சார் ஒரு 10. பிரீதா? சுகன்யா? 11 சார். 11. தாரணி? 10 சார். 10. சோ இப்ப அந்த போறதுக்கு முன்னாடி, தூங்க போறதுக்கு முன்னாடி you should submit the report. சரியா? புரிஞ்சுதா? யாருக்கு புரியலையா? காலையில எழுந்த உடனே பிளான் சென்ட் பண்ணணும், நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் சென்ட் பண்ணணும். இதான் மென்டார்ஷிப்போட ஃபர்ஸ்ட் ரூல். அப்படி பண்ணீங்கன்னா யாருக்கிட்டாச்சும் யாரோ ஒருத்தருக்கு வந்து நீங்க அந்த பிளானும் ரிப்போர்ட்டும் சென்ட் பண்ணும்போது நீங்க என்ன ஆவீங்கன்னா, உங்களை அறியாமே நீங்க என்ன ஆயிடுவீங்க? கான்ஃபிடன்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஐயோ நான் ரிப்போர்ட் அனுப்பணும், நைட் வந்து சுரேஷ் சாருக்கு ரிப்போர்ட் அனுப்பணும் சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஒர்க் பண்ண வெறும் பிளாங்க் பேப்பர் அனுப்புறதுக்கு தைரியம் இருக்கா? அனுப்ப மாட்டீங்க கண்டிப்பா. ஏன்னா ஒரு மென்டாரா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வெள்ளை பேப்பர் அனுப்ப மாட்டீங்க. அது வெள்ளை பேப்பர் அனுப்புறதுக்காக வந்து நம்ம இவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிளான் என்ன பண்றோம், இன்னைக்கு பிளான்னா என்ன அப்படின்னா எவ்வளவு நேரம் படிப்பீங்க அப்படின்னு தான். ஒரு நாளைக்கு நம்ம மார்னிங் வந்து ஒரு 6 o'clock எழுந்துக்கிறோம் வச்சுங்க, 6 to 10 வரைக்கும் போறோம் வச்சுங்க, எவ்வளவு நேரம் இடைப்பட்ட நேரத்துல இருக்கு? 6 to 10 வரைக்கும் how many hours available? 6 to 12 வந்து ஒரு 6 hours, அங்க ஒரு 10 மணி நேரம், 16 மணி நேரம் இருக்கு. 16 மணி நேரம் உட்கார்ந்து படிக்கிறது feasibility இருக்கா? நோ சார். நோ, அது feasibility கிடையாது. நான் வந்து 16 மணி நேரம் இருக்கு, 16 மணி நேரத்துக்கு பிளான் போட்டேன்னா அது feasible கிடையாது. இல்ல 16 மணி நேரம் இருக்கு, நான் 18 மணி நேரத்துக்கு பிளான் போட்டேன்னா என்ன அர்த்தம்? என் கையில இருக்கதே 16 மணி நேரம் தான், ஆனா நான் 18 மணி நேரத்துக்கு பிளான் போடுறேன். அப்ப என்ன அர்த்தம்? ஒர்க் ஆகாது. அது முட்டாள்தனம்னு அர்த்தம். ஒர்க் ஆகாது கண்டிப்பா. 16 மணி நேரத்துல 16 மணி நேரமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா வந்து நமக்கு சாப்பிடணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், தண்ணி குடிக்கணும், மத்த இதர வேலைகள்லாம் பார்க்கணும்.
அப்ப 16ல துண்டு போடுறோம். துண்டு போட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. இப்ப வந்து சுகன்யாக்கு பேபி இருக்குன்றாங்க, அப்போ வந்து அவங்களால ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஒதுக்க முடியும். சுகன்யாவால ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும்? சார் இல்ல சார், நான் ப்ரிப்பரேஷனுக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் சார். அது எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும்? 8 hours சார். 8 hours. ஓகே, 16 மணி நேரத்துல 8 மணி நேரம் ஒதுக்க முடியும். சரி, தரணி எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும்? So 9 to 10 hours. ஓகே, 9 hours ஒதுக்க முடியும். எப்பவுமே வந்து வேரியபிளா வச்சுக்காதீங்க, இட் ஷுட் பி ஃபிக்ஸ்டு. ஏன்னா வந்து மூளை அப்பதான் ரெடி ஆகும், இல்லாட்டி மூளை ஒத்துக்காது. 9 or 10 9 or 10 9 or 10 அப்படின்னா இன்னும் இப்ப சிம்பு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, லவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்போது என்ன ஆச்சு, அந்த டிராவல் ஆக முடியல. ஸோ யூ ஷுட் பி ஃபிக்ஸ்டு இன் யுவர் கோல். 9 hours 9, 8 8. அருண் எவ்வளவு நேரம்? அருணால எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும்? ஐஸ்வர்யலட்சுமி எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியும்? பிரீதா? சோ நம்ம ஒவ்வொருத்தரை பொறுத்து அந்த நேரம் மாறுபடும். சரிங்களா? ஒவ்வொருத்தரை பொறுத்து அந்த நேரம் மாறுபடும் அப்படின்னு தெரிஞ்சீங்க. ஒவ்வொருத்தரை பொறுத்து அந்த நேரம் மாறுபடும். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம நேரம் முடிவு பண்ணிட்டோம். நேரம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிளான்ல என்ன வரணும்? அடுத்தது என்ன முடிவு பண்ணணும்? சுகன்யா, நேரம் முடிவு பண்ணிட்டோம், அடுத்து என்ன முடிவு பண்ணணும்? ஷெட்யூல் போடணும் சார். ஷெட்யூலுக்கு தான், ஷெட்யூல்ல தான் நம்ம டைம் முடிவு பண்ணிட்டோம். 8 மணி நேரம் முடிவு ஆயிடுச்சு. அப்போ அந்த 8 மணி நேரத்துல என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ண போறோம், எவ்வளவு டைம்க்குள்ள அந்த சப்ஜெக்ட் முடிக்கிறோம்னு ஷெட்யூல் போடணும். சப்ஜெக்ட்ன்றதை விட, சப்ஜெக்ட்ன்றது பிரம்மாண்டம், சப்ஜெக்ட்ன்றதை விட டாபிக் அப்படின்னு வரணும். சரியா? சப்ஜெக்ட்டுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாபிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரணும். ஸோ டாபிக் நான் இந்த 1 மணி நேரத்துல இந்த டாபிக் தான் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி பண்ணணும். ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு 6 மாசத்துக்குள்ளேயோ 1 வருஷத்துக்குள்ளேயோ ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போயிடுவீங்க. சரியா? நம்ம இல்ல சார் நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேனே, இல்ல நான் ஷெட்யூல் போடாம படிக்கிறேனே, நான் பிளான் போடாம படிக்கிறேனே, நான் ரிப்போர்ட் போடாம படிக்கிறேனே அப்படின்னா என்ன ஆகும்னா நேரங்கள் அதிகமாகும். புரியுதா? எல்லாருக்கும் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இங்க ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப என்னன்னா நீங்க உங்க டைமை வந்து டைம் போட்டுட்டு ஷெட்யூல் போட்டு பண்ணணும். டாபிக் வந்து முடிவு பண்ணிட்டு பண்ணணும். ஒவ்வொரு நாளைக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வரணும். அப்புறம் இன்னைக்கு என்ன படிச்சீங்கன்ற ரிப்போர்ட் வந்து வரணும். ஸோ ரிப்போர்ட் அனுப்பிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்க ரெடியா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து டிலே ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்குமே இப்போ என்னன்னா, இப்போ அருணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிருக்காங்க, எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிருப்பீங்க. ஆனால் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகலாலும் தப்பு கிடையாது. நமக்கு என்னன்னா ஒரு மென்டார் கிடைச்சாருன்னா the society will transform like anything. இப்ப தரணி வந்து ECE சொன்னீங்க, கரெக்டா? ஆமா சார். சுகன்யா வந்து ட்ரிபிளியா? ஆமா சார். இப்ப ட்ரிபிளிக்கும் ECEக்கும் சில சப்ஜெக்ட் காமனா இருக்கும். ட்ரிபிளிக்கும் ECEக்கும் சப்ஜெக்ட் காமனா இருக்கும். அப்படி காமனா இருக்க சப்ஜெக்டை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமனா இருக்க சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஷுட் ஸ்டடி வித் ஹெல்ப் ஆஃப் கம்யூனிட்டி. இப்ப சுகன்யாவும் தரணியும் கம்யூனிட்டியா மாறணும். இல்ல நான் தனியா படிக்கிறேன் அப்படின்னா அதுல நன்மை வராது. நீங்க எப்பவுமே வந்து தெரிஞ்சுங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆமா, எப்பவுமே நம்ம சிங்கிள் நன்மைக்கு தான் வந்து பாடுபடுவோம். இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு உயிரும் வந்து சிங்கிள் நன்மைக்காக தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே போவோம். ஆனா சிங்கிள் நன்மையை தவிர்த்து நம்ம கோடி நன்மைக்கு முயற்சி பண்ணணும். சரியா? நம்ம வந்து கோடி நன்மைக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட நோக்கம். ஸோ அப்பனா வந்து அது கம்யூனிட்டியால மட்டும்தான் முடியும். நீங்க தனியா படிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் இப்படிதான் படிக்க முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல இப்ப ஐஸ்வர்யலட்சுமி பிரசன்ட் பண்ண மாதிரி பிரசன்ட் பண்ணி, இப்ப எய்தர் தரணியோ இல்ல சுகன்யாவோ பிரசன்ட் பண்ணி படிச்சீங்கன்னா இதுவா இருக்கும். பிரீதா என்ன டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க? ECEயா? ட்ரிபிளி. ஓகே, ட்ரிபிளின்றப்ப அப்ப நீங்க சுகன்யாவோட நீங்க இது பண்ணிக்கலாம், அலைன் ஆயிக்கலாம். ஸோ அப்படிதான் சேர்ந்து படிக்கணும். இல்ல நான் சேர்ந்து படிக்கணும்ல, சுகன்யா என்னோட அதிகமா மார்க் எடுத்துருவாங்க, இல்ல பிரீதா என்னோட அதிகமா மார்க் எடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா
அது முட்டாள்தனம். ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மென்டார் வேணும், ரெண்டாவது என்ன வேணும்? ரெண்டாவது என்ன வேணும்? கம்யூனிட்டி வேணும். எப்பவுமே தெரிஞ்சீங்க, நான் இந்த கொரோனா டைம்ல வந்து நான் பசங்க எல்லாருமே கம்யூனிட்டியா இயங்க வச்சேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் ஒரு கம்யூனிட்டி ஒரு 20 பசங்க இயங்கிட்டு இருந்தாங்க. அந்த 20 பசங்களே என்ன வாலண்டியரிசம் வந்து என்ன பண்ணாங்க, they have created 50,000 கொஸ்டின். சரியா? அதே போல ட்ரிபிள்இக்கு வந்து ஒரு 3000 கொஸ்டின், இசிக்கு வந்து ஒரு 5000 கொஸ்டின். அந்த மாதிரி எல்லாமே நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணேன், ஒரு வெபினார் கொடுத்தேன். இந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட பேசுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஜூம் லிங்க் அனுப்பிச்சு வெபினார் கொடுத்தேன். எல்லாரையுமே செட் பண்ண சொன்னேன். ஆளுக்கு நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ செட் பண்ணுங்க அப்படி சொன்ன பிறகு எல்லாருமே செட் பண்ணாங்க. கொஸ்டின் செட் பண்ண பிறகு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டெஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்படிதான் நம்ம ரெடி பண்ணணும். எப்பவுமே என்னன்னா மென்டார் வேணும், கம்யூனிட்டி வேணும். மூணாவது என்ன வேணும்னா என்ன மெட்டீரியல்ல பாக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம மெட்டீரியல் வந்து எங்க போய் பார்த்தாலும், கம்ப்யூட்டர்ல நெட்ல போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு மெட்டீரியல் கிடைக்கும்? அதுவா கடல் போல கிடைக்கும். நெட்ல போய் பாத்தீங்கன்னாலே கடல் போல் மெட்டீரியல். இப்ப என்னோட ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா மெட்டீரியல் தான். ஆனா அவ்வளோத்தையும் நம்மளால ஒரு மனுஷனால படிக்க முடியுமா? கடலை வந்து டம்ளர்ல மொண்டு குடிக்க சொல்றாங்க, அப்ப குடிக்க முடியுமா? முடியுமா? கடல் இருக்கு, கடலை வந்து டம்ளர்ல எடுத்து குடிக்க சொல்றாங்க, கண்டிப்பா முடியாது. சோ அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப என்னன்னா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப்ல மேல போயிடலாம். இப்ப we need a mentor, we need a community, we need a material. மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா கன்சைஸ் மெட்டீரியல். காலையில டீ குடிக்கிறோம், டீ குடிக்கும்போது எவ்வளவு டம்ளர் குடிக்கிறோம்? It should be concise. இல்ல அம்மா இவ்வளவு பெரிய அண்டால டீ குடுக்குறாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? குடிக்க முடியுமா? இவ்வளவு பெரிய அண்டா முடியுமா? வாமிட் வந்துரும். டீ ரொம்ப அதிகமா குடிச்சுன்னா பித்தம் தலைக்கு ஏறிடும், வாமிட் வந்துரும். சரியா? நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய டீ குடிக்கலாம். இன்னைக்கு வந்து 2 பேரோட டீ, 3 பேரோட டீ, 4 பேரோட டீ குடிச்சு பார்க்கும்போது வாமிட் வந்துச்சு. வாமிட் வந்துட்டு அப்புறம் மயக்கமா தலை சுத்தல் வர வந்துச்சு. சோ அதுதான் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணணும், whenever you are preparing you should prepare the concise material. சரியா? சோ உங்க மெட்டீரியல்ல கன்சைஸா எங்காச்சும் யாராச்சும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா? அருண் எங்காச்சும் பாத்துறீங்களா? கன்சைஸ் மெட்டீரியல் எங்காச்சும் பாத்துறீங்களா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 பக்கம் நோட்ஸ், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 20 பக்கம் நோட்ஸ். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் 20 பக்கத்தில். சுகன்யா பாத்துறீங்களா? எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் 40 பக்கத்தில். நோ சார். சோ அந்த நோட்ஸை நம்ம ரெடி பண்ண வேண்டியது நம்ம தான். இதுக்கு யாரும் தனியா ஆள் போட்டுலாம் வேலை எல்லாம் செய்ய முடியாது. சுய உதவி குழுன்ற மாதிரி நமக்கு நாம என்ன பண்ணோம், நோட்ஸ் ரெடி உதவி செய்யணும். அதான் நோட்ஸ் ரெடி பண்ணணும், உதவி செய்யணும். நமக்கு நாமே சுய உதவி குழுவா மாறணும். சோ நோட்ஸ் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் கேள்வியை பார்க்கணும், நான் நோட்ஸ் ரெடி பண்ணணும். கேள்வியை பார்க்க எங்க அந்த நோட்ஸ் ரெடி பண்றது? நேரா புக்ல போய் பார்த்துலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காது, தேவையில்ல, தப்பு. புக்கை வச்சு நோட்ஸ் எழுதணும்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். காம்படிட்டிவ் எக்ஸாம் கரையாறின மாதிரி தான். அது இல்லாம கொஸ்டின்ஸை பார்த்து இது பண்ணணும். இப்ப நம்ம கேட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டினை பார்த்து இது பண்ணலாம், இல்ல வெப்சைட்டை பார்த்து ரெடி பண்ணலாம். சோ கொஸ்டின்ஸை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நோட்ஸ் ரெடி பண்ண முன்னாடி என்ன பண்ணணும்? கொஸ்டின்ஸ். ஆமா, கொஸ்டின்ஸை பார்த்து தான் நோட்ஸ் ரெடி பண்ணணும். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்க்கு ஏன் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5, எனக்கு 7 வருஷம் ஆச்சு. எனக்கு ஐ நீட் 7 years டு கிராக் த கவர்மெண்ட் போஸ்ட். ஆனா ஏன் 7 வருஷம் ஆச்சு நான் யோசிச்சு பார்த்தப்ப, நான் நோட்ஸ் எடுத்தது வந்து நான் என்ன பண்ணேன், எதை பார்த்து நோட்ஸ் எடுத்தேன்? புக் வச்சு. ஆமா, நான் புக் வச்சு. என்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் எத்தனை புக் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட 40 புக் இருந்தது. தெர்மோடைனமிக்ஸ் பாத்தீங்கன்னா என்கிட்ட 30 புக் இருந்தது. அப்ப ஒரு புக்கை வச்சு நோட்ஸ் எடுத்தாலே தேர மாட்டோம். அப்ப 30 புக் வச்சு நோட்ஸ் எடுத்தா என்ன ஆகும்? வருஷங்கள் லேட் ஆகும், வேற ஒண்ணும் கிடையாது. நான் ஜெயிச்சுட்டேன், இருந்தாலும் என்ன ஆச்சுன்னா லேட் ஆச்சு. எத்தனை வருஷம்? 7 வருஷம். ஐ எம் ஏ எல்டஸ்ட் பர்சன் இன் மை ஃபேமிலி. நான் தான் முதல் பையன். எனக்கு அப்புறம் வந்து 3 தங்கச்சி, 1 தம்பி. எங்க அப்பா கிட்ட போய் கேக்குறேன், அப்பா நான் ப்ரிப்பேர் பண்ணப்பா,
சரி எவ்வளவு வேணும் ஃபீஸ்? 5000 ரூபாய் வேணும்பா. அப்ப வட்டிக்கு வாங்கி கொடுக்குறாரு. போறேன், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட லேர்ன் பண்றேன், எல்லாமே கத்துக்கிறேன். ஆனா இருந்தாலும் எனக்கு 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது. அப்படியே 6ஆவது வருஷம் அப்படியே மயக்கத்துல இருக்கு. ஐயோ என்னடா இது, தப்பான பாதையில வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டக்குன்னு எனக்கு 2 கவர்மெண்ட் போஸ்டிங், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட். துப்பாக்கி தொழிற்சாலைன்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில யூபிஎஸ்சி எக்ஸாம் ஜூனியர் ஒர்க்ஸ் மேனேஜர் அப்படின்றத கிளியர் பண்றேன். டிஆர்பி எக்ஸாம்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட் கிளியர் பண்றேன். ஆனா 7 வருஷம் வரைக்கும் எங்க அப்பா பொறுமையா இருந்தாதான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு, நல்ல சீரும் சிறப்புமா இருக்கு. ஆனா உங்களுக்கு 7 வருஷம் ஆகுமா சார்? எனக்கும் 7 வருஷமா சார் அப்படின்னு ஐஸ்வர்யா பாக்குறது எனக்கு புரியுது. 7 வருஷம் ஆகாது. ஏன்னா யூ ஹேவ் த மென்டார், சரியா? யூ ஹேவ் த கம்யூனிட்டி, யூ ஹேவ் த மெட்டீரியல். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் பார்க்கணும்னு சொல்லிடுவேன். யூ ஹேவ் த மெத்தடாலஜி. இதெல்லாம் சொன்ன பிறகு கண்டிப்பா உங்களுக்கு 7 வருஷம் ஆகாது. நான் சொல்றேன், நீங்க சின்சியரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 மாசம் போதும். சாருக்கு 7 வருஷம் ஆச்சு, உங்களுக்கு 6 மாசம் போதும் சின்சியரா பண்ணீங்கன்னா. நீங்க இதுக்கு முன்னாடி படிக்கவே இல்லை, இன்னைக்குதான் டே 1 தான், இன்னைக்குதான் டே 1 அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு 6 மாசத்துல நீங்க எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். சரியா? ஆனா யூ ஷுட் பி சின்சியர். நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்றது ரொம்ப சின்சியரா பண்ணணும். காலையில இருந்து ஒன்று வாக்கிங் போகணும். ஃபர்ஸ்ட் வேலையை வாக்கிங் தான் பண்ணணும். உடம்ப உறுதியா வச்சுக்கணும். 2வது நல்ல சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கும்போது பழைய எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு தான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நோட்ஸ் எடுத்த பிறகு என்னன்னா, நீங்க நோட்ஸை வந்து கோ த்ரூ பண்ணணும். அப்புறம் மறுபடியும் போய் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும். லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக். டெஸ்ட்ல என்ன நடக்கும்னா தப்பு நடக்கும், தப்புல இருந்து கத்துக்கலாம். இவ்வளவுதான் மெத்தட். சரியா? அருணுக்கு புரிஞ்சுதா இந்த மெத்தடு? புரிஞ்சுது சார். சுகன்யாக்கு புரிஞ்சுதா? எஸ் சார், புரிஞ்சுது சார். தரணிக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஐஸ்வர்யா லட்சுமிக்கு? ஓகே, நீங்க எல்லாருமே இதோட ப்ரொசீட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்க ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க ப்ரொசீட் பண்ண வேண்டியது டெய்லியும் வந்து யூ ஷுட். நான் வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணிடுவேன். இப்போ என்னன்னா, உங்க எல்லாருமே நீங்க 5 பேர் 6 பேர் அட்டன் பண்ணீங்கன்னா 6 பேருமே ஒரு கம்யூனிட்டியா கிரியேட் பண்ணிட்டு மென்டார்ஷிப் அப்படின்னு போட்டுருவேன். யூ ஷுட் ரிப்போர்ட். சரியா? பிளான் ஒரு குரூப் இருக்கும். அந்த பிளான்ல வந்து நீங்க பிளானை சப்மிட் பண்ணணும். ரிப்போர்ட்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த ரிப்போர்ட்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ண. எத்தனை பேர் இதுக்கு வில்லிங்கா இருக்கீங்க? How many of you are willing? சுகன்யா வில்லிங்கா இருக்கீங்களா? எஸ் சார். அருண் வில்லிங்கா இருக்கீங்களா? வில்லிங்கா இருக்கு சார். எஸ். ஐஸ்வர்யா லட்சுமி வில்லிங்கா இருக்கீங்களா? ஐஸ்வர்யா லட்சுமி வில்லிங்கா இருக்கீங்களா? தரணி வில்லிங்கா இருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, நான் எல்லாருமே வந்து ஒரு இது பண்ணி விடுறேன். நீங்க இயர் ஆஃப்டர் யூ ஷுட் கம் அண்டர் மை மென்டார்ஷிப். ஸோ வந்து மென்டார்க்கு வந்து மென்டார்ஷிப்க்கு வந்து எந்த வித ஃபீஸும் கிடையாது. ஸோ நீங்க கரெக்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்க ஜெயிச்சிடுங்க. சரியா? சரிங்க சார். ஸோ ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். தேங்க் யூ சார். Now I will end Thank you. the meeting. Thank you very much for your patient listening. தேங்க்யூ.